ஸோ இன்னைக்கு இருக்க எல்லா ரீட்டைல் எம்டிஸ், ம். ஓனர் லெவல்ல எடுத்துக்கலாம். ம். எல்லாருமே எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் பிரசன்ட்டா இருக்கணும்னு சொல்றீங்க. ம். பிஸி ஸ்கெட்யூல்ல அவங்க எப்படி பிரசன்ட்டா இருக்கிறது? ஃபர்ஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்கன்னா, அவங்களோட டே டு டே ஒர்க்ல வந்து மெயின் என்னன்னா, எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் ஹேண்டில் பண்றது தான். இவங்க களத்துல இறங்கி ஆப்பரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டைம் இருக்காது. டைம் இருக்காது. இவங்களோட ஒர்க் ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் எம்டி இருக்காங்கன்னா, ஸ்ட்ராட்டஜில தான் அவங்களோட ஒர்க்கே இருக்கணும். ம். அவங்க நிறுவனத்துக்கு என்ன மாரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண போறோம்? கஸ்டமர உள்ள கொண்டு வரதுக்கு என்ன மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போறோம்? ஸ்ட்ராட்டஜி அண்ட் மார்க்கெட்டிங்ல தான் அவங்களோட வேலையே சிந்திக்கிறதா தான் இருக்கணும் மெயினா. ம், ம், ம். அதுல இருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு டைமிங் இஸ் நாட் அ மேட்டர். அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருந்தாங்கன்னா. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் பையர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, மில்லேனியல்ஸ் அண்ட் ஜென்ஸீஸ் தான் ஜென்ஸீஸ் மேஜர். மோஸ்ட்டா மேஜர். ஓகேங்களா? அப்ப அவங்க எங்கெங்கலாம் ஆக்டிவா இருக்காங்களோ, நம்ம ஆக்டிவா இருந்திருக்க வேண்டியிருக்கு. இப்ப கரெக்ட். 80ஸ், 90ஸ் கிட்ஸா இருக்காங்கன்னா, அவங்க வேர்ட் ஆஃப் மவுத் நேருக்கு நேர் பார்த்து பேசுறது தான் கரெக்ட். விரும்புவாங்க. அந்த இடத்துல ஒரு கனெக்ட் கிடைக்கும். ராசியான கடை. ராசியான கடை அவ்வளோதான். அப்படிங்கிற மாரி இருக்கும். ஓகே. இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, நீங்க டிஜிட்டலா பிரசன்ஸ்ல இருந்தீங்கன்னா, பிசிக்கலா பிரசன்ஸ்ல இருக்க தேவையில்லை. தேவையில்லை. காட் இட்.